பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எல்லாரும் ஒரு மைண்ட் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம இடதுபுற போனாலும் சரி, வலதுபுற போனாலும் சரி, முன்பாக போனாலும் சரி, பின்பாக போனாலும் சரி, நம்ம எங்க போகிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். என் மகன் போகக்கூடிய பாதையை, என் மகள் போகக்கூடிய பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க சரியான வழியில போகின்ற பொழுது உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக இருந்து உங்களை வழிநடத்துகிறது. நான் போனா பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்ன ஒரு பாதை வேற, ஆனா யோனா போன பாதை வேற. அப்படி நம்ம போகக்கூடிய வேளையில தேவன் நம்மை மட்டாய் தண்டித்து, எப்படி லேசா சின்னதா சோதனையை கொடுத்து, அதனால ஒரு தண்டனையை கொடுத்து நம்மை மறுபடியுமாக சரியான பாதைக்கு அழைத்து செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அதான் யோபு அழகாக குறிப்பிடுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்படி இருந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் பொன்னாக விளங்க போகிறீர்கள். நீங்க உலகத்திற்கு ஒளியாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் நீங்க பொன்னாக விளங்குவீர்கள். ஒரு பொன்னானது அதிகமான வெப்பத்துக்கு அதை உட்படுத்தும் போதுதான் அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு சுத்த பொன்னாக அது விளங்குகிறது. நாம் எதை குறிச்சும் கவலைப்படாம சோதனையை தாங்கக்கூடிய பலனும் தப்பிச் செல்ல வழியும் அவர் தருகிற தேவனாயிருக்கிறார். சோதனைக்கு நாம் உட்படுத்தப்படும் பொழுது நாம் பொன்னாக விளங்க போகிறோம். எனக்கு ஒரு கஷ்டம் வருதா, எனக்கு ஒரு கவலை வருதா, நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னை பொன்னாக ஜொலிக்க வைக்க போகிறார். என்னுடைய கஷ்ட கவலை எல்லாம் போக போகிறது. கடவுள் என்னை மறுபடியும் புதுப்பித்து பொன்னாக விளங்க வைக்க போகிறார் என்ற வைராக்கிய விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்தா நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட பிள்ளையாய் இருக்கிறீர்கள். சோதனை வருதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். அவர் என்னை சோதித்த பின், எல்லா சோதனைகளையும் நான் சந்தித்த பின் அதை சாதனையாக வென்று நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னால் என் மீட்பர் அவர் என்னோடு கூட இருந்து அவனை வழிநடத்த ஒரு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.